நீங்கள் கட்டப்போ பார்த்துட்டு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு கோயிலுக்கு தான் போகிறோம். ஆனால் நாங்கள் போகிற கோயிலே வேறு. தளபதி கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் அணில் கோட்டைக்கு போகிறோம். என் தெய்வத்தை பார்க்க போகிறேன். சொல்லுங்க. மாலை போட்டு 2 மாதம் ஆகுது. ஒன்று நாங்கள் மாலையை கைட்டாம இருக்கிறேன். நான் புரட்டாசி மாதம் எப்படி 30 நாள் விரதம் இருப்பாங்களோ அதேமாரி 30 நாள் கிட்ட விரதம் இருக்கும். அந்த விரதத்தை கலைக்க 31வது நாள் எப்படி நான்வெஜ் சாப்பிடுவாங்க, அதேமாரி இன்னைக்கு அந்த விரதத்தை ஃபுல்லாக கலைக்க போகிறோம். 2020 முதல் விஜய் படம் பார்க்க போயிட்டு இருக்கோம். ரூபன் தேட்டருக்கு போகிறோம், வைபை பண்ணுறோம், பட்டையை கிளப்புறோம். 2026 முதல் படம் விஜய் படம் தான். தளபதி வாழ்க. கோலியூ ஜீசஸ். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார். Never lie, add it up, that's me. டுமில் குப்பம் வவ்வாலே. Never lie, add it up, that's me. இப்ப பேசிச்சே ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் என்ன? Numbers never lie, add it up, that's me. விக்னேஷ் தியேட்டருக்கு போறோம். அவ்வளவுதான். தியேட்டருக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். வந்திருக்கிற இடம் சூப்பர். பட்டைய கலப்பலாம். நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும், ஆனா அடி சரவெடி சும்மா சவுண்டு பட்டே கலப்போம். ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். நல்லது. இது பாட்டு செம்ம சீனிக்குது இன்னைக்கு.
என்ன தெரியல படம் எப்படி இருக்குது ரீலீஸ் போனோன்னு கேட்டிருந்தீங்களா கொண்டு வந்துக்கிறேன் எப்படின்னு சொல்லுங்க ரீலீஸ் தாறுமாறா இருக்கான் தல ஏன்டா தளபதி வைப் தளபதினால வைப்பு இன்னைக்கு அவ்வளோ ரீலீஸ்லாம் பெஸ்ட் தல 26 பெஸ்ட் 26 நம்ம 2026 தளபதி தான் தீபாவளி இல்ல பாபாவளி அதான் என் தொண்டை ஒரு பையதில்ல கத்து கத்தி வயசுல என்ன டான்ஸ் தல கை கால அடிக்குது பயமானுங்க கை கால பயமடிக்குது கை காலெல்லாம் அம்மா கிட்ட விடா அவங்க சேம ஆட்டம் தல ஒரு படம் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படின்னு சொல்லலாம் நல்லா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் தெரிய பழம் சூசண்டாவா அவ்வளவுதான் ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா இது பாட்டு ஒரு வழியா மாலையை கேட்டியாச்சு நாங்க அவ்வளவுதான் கருத்து அதான் முடிச்சாச்சு முடிச்சாச்சு. சிறப்பா போயிடுச்சு படம் வந்து ஃபர்ஸ்ட் டே பஸ் மாதிரி இருந்தது படம் பாக்குறதுக்கு தெரியல படம் பயங்கரமா கத்தி கத்தி தொண்டை தளபதி தான். வரல எனக்கு இந்த வருஷம் தளபதி தான் எலெக்ஷனா இருந்தது தான் படமும் எங்களுக்கு சரி எலெக்ஷனா இருந்தது தான் நாம தான் அரசன் தான் டேய் தம்பி அரசனா தளபதி தான் இங்க தலதான். படம் ஓடுது தலையா ஒன்லி தளபதி தான் படம் கொஞ்சம் ஸ்கிரீன் கீஞ்சிரும் தளபதி வாழ்க 2026 எங்களுது கலெக்ஷன் எங்களுது தான் எலெக்ஷன் 26 பாப்போம் ஜெயிப்போம் நம்ம தான் வாழ்த்துக்கள். டிவிக்கே தெரிய படம் வந்து ரீலீஸ் பண்ணிக்கிறாங்க படம் முடிஞ்சிட்டு வந்து ஆடியன்ஸ் எப்படி வந்துச்சு ப்ரோ படம் பாத்தீங்களா தளபதி 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 ப்ரோ நின்று பேசிட்டு போங்க ப்ரோ அங்க வந்து அவரை போய் பார்ப்போம் ப்ரோ படம் பாத்தீங்களா எப்படி இது படம் படம் கோட் அளவுக்கு இல்ல ப்ரோ படம் மாசா இருக்கு ஆமா தீனி சொல்லணும் நல்லா இது இல்லையா ப்ரோ படம் அருமையா இருக்கு ப்ரோ இந்த தியேட்டர்ல பாருங்க ஆடினே இருப்பேன் தெரியுது நீ வந்து சொன்னவா ஆடினே இருப்பேன் தல வைவாங்கடா பாத்தீங்களா வெல்கம் டு கேகே டாக்கீஸு இந்த திருவம்சத்தில் இயக்குனர் அட்லி இயக்கத்தில் வெளியே வந்த தெரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம் தெரி படமா அந்த படத்தை பற்றி என்னது பேசுறது அதாவது ஒரு புது படம் டேட்டு தள்ளி போகிறதோ போஸ்ட்மார்ட்டம் ஆகிறதோ பார்த்துருப்போம் ஆனால் ஒரு ரிலீஸ் படத்துக்கு வந்து டேட்டு தள்ளி போகிறதும் போஸ்ட்மார்ட்டம் ஆகிறதோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் அது இந்த ஃபேன்ஸை பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு என் தலைய படம் பார்த்தியா தள்ளி போயிடுச்சு
பயன்ட்டாங்க பார்த்தியா, என் தலைவன் அவளுக்கு கெத்து பார்த்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த முட்டா பசங்களை என்னென்னு சொல்கிறது நான்? சரி வாங்க படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் கதையை பற்றி என்ன பேசுகிறது? படம் ஆல்ரெடி 2014 ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன படத்தை பற்றி திருப்பி பார்க்க போய்க்கிறாங்க முட்டா பசங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ எக்ஸாம் எழுதுவாங்க. ஒரு பெஞ்சில் பார்த்திங்கன்னா படிக்கிற போய் உட்காந்துருப்பான், படிக்கிறது போய் உட்காந்துருப்பான். படிக்கிற பையனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த படிக்காத பையன் ஒன்றும் தெரியாது. ஏன் சொல்கிறான்னா, அவன் அவனை பார்த்து எழுதுவான். ஏச்சாங்க அப்படி வச்சா மாதிரி ரோல் நம்பர் முதல் கொண்டு அவன் பேர் முதல் கொண்டு எழுதிடுவான். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே அட்லி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவன் நண்பர் தலை படத்தை பார்த்து அப்படியே சுட்டு எடுத்துருக்காரு. என்ன படம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருந்தால் படத்தை அப்படியே ஏச்சங்காப்பி வச்சுக்கிறாரு. அதில் தடை பார்த்தீங்கன்னா டை வச்சுருப்பார், இல்லை தளபதி விக்கி வச்சுக்கிறாரு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இதை சொன்னால் அது கொஞ்சம் நம்மளை கடிக்க வந்துடுவாங்க. உன் படம் பார்க்க தெரியுமா? உன் படம் நாலேஜ் இருக்கா? படம் பார்க்க தெரியாமல் படம் நாலேஜ் இருக்கா? அவங்க கேட்டு நம்ம அடிக்க வந்துடுவாங்க. 2014 தெரியப்படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் கரியரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் அதிக வசூல்மான படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது படத்திலே ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, சமந்தா மட்டும்தான். அந்த சமந்தாவே நல்ல சாவச்சு போட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் பாருங்கள், பார்ப்போம். ரைட்டு ஆளை விட்றோம்.